தஞ்சாவூர் மதுரை மட்டும் இல்ல, நம்ம கோயம்புத்தூர்லயும் 1000 வருஷம் பழமையான கோயில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்மளோட பெருமை மிகு மாமன்னன் கரிகால சோழன் கனவுல சிவபெருமான் தோன்றி தனக்கு 36 கோயில்களை கட்ட சொல்லியிருக்காரு. அப்படி கரிகால சோழன் கட்டின 36 கோவில்கள்ல 31வது கோவில் தான் கோயம்புத்தூர்ல இருக்க இந்த கோட்டை சங்கமேஸ்வரர் கோயில். 1500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கோயில் அதுக்கப்புறம் பல சோழ மன்னர்களால பின்னாடி பராமரிக்கப்பட்டு வந்துச்சு. 1792ல பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக திப்பு சுல்தான் நடத்தின போர்ல இந்த கோயில் சிதிலம் அடைஞ்சிச்சு. 1809ல மறுபடியும் சீரமைக்கப்பட்டுச்சு. ஆனா காலப்போக்கில் கோயில் மறுபடியும் சிதிலம் அடைஞ்சது. கரிகால சோழன் கட்டின கோயில் அப்படியே போயிருமா என்ன? 2003ல கோயம்புத்தூர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் கோயிலை உயிர்ப்பிக்கணும்னு கிரவுட் ஃபண்டிங் பண்றாங்க. அந்த காலத்திலேயே கிரவுட் ஃபண்டிங்ல 3 கோடி ரூபாய் பணம் சேர்த்து கோயிலை கட்ட ஆரம்பிச்சு 2007ல கும்பாபிஷேகம் பண்ணினாங்க. சங்கு பூக்கள் அதிகமா இருந்த இடத்துல கட்டப்பட்டதுனாலதான் இதுக்கு சங்கமேஸ்வரர் கோயில் பேர் வந்துச்சு. இந்த கோயில்ல இருந்து கிட்டத்தட்ட 9 கல்வெட்டுகள் நம்ம தொல்லியல் துறைக்கு கிடைச்சது. அதுல ஒண்ணுலதான் நம்ம கோயம்புத்தூரோட ஒரிஜினல் பேரான கோவன்புதூர்ங்கிற பேரே இருந்துச்சு. இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா, இங்க இருக்கிற சிவனோட மேல் பகுதியில பிரம்மசூத்திரம் வரைஞ்சிருப்பாங்க. உலகத்திலேயே இங்க மட்டும்தான் முருகனோட ஆறுமுகம் வேற வேற திசைய பார்க்காம முன்னோக்கி பார்த்த மாதிரி இருக்கும். 12 கைகள்லயும் வேற வேற ஆயுதங்களை தாங்கி இருக்கும். இந்த முருகனுக்கு மயில் வாகனம் இல்லாம யானை வாகனமா இருக்கிறத இங்க நம்மளால பார்க்க முடியும். இப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோயில் நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிறதே நம்ம எல்லாருக்குமே பெருமைதான்.